இன்னைக்கு சூப்பரா ஆட்டு தலைக்கறி தாங்க. அதுவும் எங்க ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த மசாலாலாம். அந்த மசாலா வச்சு தான் செஞ்சேன். இது வந்து ஆட்டு மூளை பொடி மாஸ் சூப்பரா இருந்துச்சு. நார்மல் எக் பொடி மாஸ் மாரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இடியாப்பமும் செஞ்சிருந்தோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்ட்டு போய் பார்க்கலாம். செம்மையா இருக்கும். இந்த ஆட்டு மண்டை அந்த தலைக்கறி செஞ்சா ஒரு மாரி ஸ்மெல் வரும். சில பேருக்கு பிடிக்காது. அந்த மாரி எதுவுமே வராது. இந்த மசாலா போட்டா மோஸ்ட்லி நான்வெஜ்ஜுக்குலாம் அதான் போடுவோம். நான் நல்லா மட்டன் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கல்லுப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சோண்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். இதெல்லாம் போட்டுட்டு, அப்புறம் வந்து மிளகாத்தூள் இருக்கு பாருங்க, வீட்டு மிளகாத்தூள் இது கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப தண்ணி ஊத்தாம கொஞ்சமா தண்ணி ஊத்திக்க போறேன். நான் வந்து இது ரொம்ப குழம்பு மாரி வைக்கல. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கிரேவி மாரி வைக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப தண்ணி இல்லாம கொஞ்சம் திக்கா அதுக்காக விசில் போட்டு எடுத்துட்டேன். ஒரு 3 விசில் விட்டேன். எப்படி வந்திருக்குன்ட்டு பார்க்கலாம் பாருங்களேன். சூப்பரா வெந்திருக்கும். செம்மையா வெந்துருச்சு. அந்த தலைக்கறியிலருந்து அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. மோஸ்ட்லி வந்து இந்த மட்டன்ல வந்து ரொம்ப ஆயில் வெளில வரும். பாருங்களேன், நீங்களே எவ்ளோ எண்ணெய் வெளில வந்திருக்கு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சமா எண்ணெய் ஊத்தியிருக்கேன். ரொம்ப ஜாஸ்தி ஊத்தல. கடுகு கொஞ்சம் போட்டுட்டு, வெங்காயம் நல்லா போட்டு வதக்கணும். எவ்ளோ எண்ணெய் வந்திருக்கு பாருங்க. அதனால கம்மியா ஊத்துனேன். ரொம்ப எண்ணெய் தேவையில்ல மட்டனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணுங்க. நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ, அந்த அளவுக்கு தாங்க டேஸ்ட் வரும். சில பேர் சரியா வதக்காம விட்டுட்டீங்கன்னா, ஒரு மாரி ஸ்வீட்டா இருக்க மாரி இருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் தக்காளி வந்து இந்த மாரி மிக்ஸி ஜார் சூப்பரா கட்டிங்லாம் ஆகுதுங்க. வெஜிடபிள்ஸ்லாம் செம்மையா கட்டிங் பண்ணுது. குழந்தைங்க இருக்கத்தால எனக்கு டக்குன்னு கட் பண்ணி செய்யறதுக்கு லேட் ஆயிடுது. தம்பி அழுவான். 3 குழந்தைங்களையும் ரெடி பண்ணி அனுப்பணும். ஸோ, அதனால எனக்கு இந்த மிக்ஸி வந்து சூப்பரா யூஸ்ஃபுல்லா இருக்கு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் எல்லா ஷேப்ஸ்லயும் கட் பண்ணுது. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்களா, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த தக்காளி இருக்கு பாருங்க. தக்காளி தான் நம்ம போட போகிறோம். தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருணும். நாங்கள் எங்கள் ஹோட்டலுக்கு இந்த மாதிரி தாங்க செய்வோமே. சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் கெட்டு போகுது டக்குன்னு. ரொம்ப நைட் டைம் ஆயிடுச்சுன்னா கெட்டு போயிடும். இதெல்லாம் கெட்டு போகாது. அதனால இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன். இந்த மசாலா வந்து ஹோட்டலுக்காக அரைக்கிற மசாலா பொடிங்க. உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன்ட்டு நான் கமெண்ட் பண்ணி விட்றேன். நல்லா போட்டு வதக்கி விட்டுறணும். எண்ணெயில் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வதக்கி அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துடணுங்க. நெக்ஸ்ட் வந்து நார்மல் குழம்பு பொடி தான் நம்ம வீட்டுக்கு போடுவோம் பாருங்க. குழம்பு மிளகா பொடி அந்த பொடி தான். இன்னொரு பொடி வந்து இந்த ஜாதிக்காய், மாசிக்காய் அந்த மாதிரி போட்டு அரைச்ச பொடி கொஞ்சம் இருக்கு. அது ரொம்ப ஜாஸ்தியாக போட்டுறக்கூடாது. அது வந்து ரொம்ப கம்மியாக போட்டாலே போதும். இந்த பொடி தாங்க அது. கொஞ்சமாக போட்டால் போதும். இது ரொம்ப சின்ன ஸ்பூன். அதனால நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட போடுறேன். இது போட்டா நான்வெஜ் அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க. பிரியாணிலேருந்து, சிக்கன் கிரேவிலேருந்து எல்லாத்துலயும் போடலாம் இந்த பொடி. சூப்பரா இருக்கும். அப்படியே கம கமன்னு அடிக்குங்க. நல்லா இதில எண்ணெயில போட்டு பெரட்டி எடுத்துடணும். நீங்களும் ஞாபகமா இந்த மாரி செய்யுங்க. அதுக்கப்புறம் வெந்து போன அந்த மட்டன் இருக்கு பாருங்க, அத எடுத்து அந்த இதுல ஊத்திடணுங்க. நல்லா இனிமேல் கலக்கி விட்டுட்டா சூப்பரா இருக்கும். சில பேருக்கு மட்டன் தலைக்கறி பிடிக்காது. இந்த மாரி நீங்க செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். இதுக்கு மேல நம்ம குக்கர் வந்து வெயிட் போட தேவல்ல. அப்படியே மூடி வச்சு கலக்கி கலக்கி விடணும். இல்லாட்டி அடி புடிச்சிரும். ஏன்னா இது நான் கொஞ்சம் திக்கா செய்றேன். அதனால அப்பப்ப நான் கலக்கி விட்டுப்பேன். நீங்களும் அந்த மாரி செஞ்சு பாருங்க. சூப்பராவே இருக்கும். நல்லா கொதிக்கணும். இது வந்து எண்ணெய்லாம் மேல இப்பயே வந்திருக்கு பாருங்க. கொதிக்கவே இல்ல, மேல வந்துருச்சு. நான் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுச்சு. அப்பப்ப தொறந்து தொறந்து படுத்துட்டு நானு கலக்கி விட்டுட்டு இருந்தேன். இப்ப வந்து நம்ம வந்து மிளகுத்தூள் இருக்கு பாருங்க. மிக்ஸியில பொடியாக்குன மிளகுத்தூள் அது கொஞ்சம் போட்டுக்குவேன். சூப்பரா இருக்கும். ஃபைனலா மிளகுத்தூளும், கொத்தமல்லியும் போட்டா வேற லெவல்ல இருக்குங்க. மறக்காம இந்த மிளகுத்தூள போட்டுருங்க. அப்படியே மிளகுத்தூள் போட்டா நல்லா கலரும் அப்படியே சேஞ்ச் ஆயிடும். சூப்பரா இருக்கும். கொத்தமல்லி போட்டுட்டு அப்படியே கலக்கி விட்டுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
சாப்பிட ஆரம்பிச்சுட்டு, ஓகே